friends, welcome to Pebbles. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து எக் பிரியாணி தான் செய்ய போறோம். எக் வந்து 6 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் வந்து தனியா வேக வச்சுக்கலாம். மசாலா வந்து நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு தனியா வச்சுக்கலாம். தம் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 6 முட்டையை வேக வச்சிட்டோம். இதனுடைய ஓடு எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன். அதாவது என்னென்னா ஒரு 6 டம்ளர் இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 5 லவங்கம், பட்டை 2, ஸ்டார் அனீஸ் வந்து 2 இது எடுத்துக்கலாம். நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். வேக வச்சு நல்லா உதிரியாக எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி கழுவா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் போட்டுட்டோம், நல்லா வேகட்டும். இது வந்து நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம், இந்த சைடு வந்து தாளித்து விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம இதில் பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 2 நிமிஷமாவது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வந்து வடிச்சிருங்க. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மீதி வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஜாவித்ரி, இது வந்து ஆப்ஷனல் தான், 5 லவங்கம், பட்டை 2, ஏலக்காய் 3, ஸ்டார் அனீஸ் 1. இதில் நம்ம பாதி வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலா வாசம் இறங்கணும், வெடிக்கட்டும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலானா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன், அதாவது இது 1 டீஸ்பூன் அளவு கிடையாது, அரை டீஸ்பூன் அளவுக்கு வரும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இது கூட நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சின்னதாக ஒரே ஒரு கீரல் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டோம், மசாலா கலவாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணாவே கொஞ்சம் வந்து தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் வந்து வெங்காயம், தக்காளி கூட நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ரைஸ் வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா வேக வச்சுட்டு தம் கொடுத்துக்கலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ரைஸ் வச்சோம், செகண்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி பண்ணிட்டோம். 3ஆவது ஸ்டெப் வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எக்கு வந்து என்னென்னா கட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் ஆயில் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டோம், ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ ரைஸ் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ், அடுத்து இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எக்கு நல்லா அடி உள்ள அப்படியே வச்சுருங்க.
இப்போ நம்ம முட்டை வச்சுட்டோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக. ஸ்டீம் வந்து போகாத மாதிரி நம்ம ஃபாயில் பேப்பர் வந்து அடி மேலே போட்டுக்கலாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் வந்து நம்ம தம் வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுவையான எக் பிரியாணி ரெடி. நான் எக் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறத்திற்கே அன்பு சார்பென்பறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அற வாழ்க்கைக்கு மட்டும் துணை இல்லை. அன்பு மிகுந்த வீரத்தினை கொடுக்கும். அன்புடையவர்களை காப்பாற்றும் வீரமும் துணிச்சலும் அன்பு கொடுக்கும்.